Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. விநாயக சதுர்த்தி அன்னைக்கு போய் பிள்ளையார் வாங்குறதே ஒரு அழகான விஷயங்க. அண்ட் இது வந்து விநாயக சதுர்த்திக்கு ப்ரீவியஸ் டே when we were coming back from a wedding reception பிள்ளையார் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். ஃபுல் சிட்டியே அப்படியே பிள்ளையாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தது. இனிமேல் இதை ஒரு ரிச்சுவலாக கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே ஃபுல் டூர் அடிக்கணும், எங்கெல்லாம் கடை போட்டிருக்காங்க, எங்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளையார் வச்சுருக்காங்க, அதுவே ஒரு செம்ம செலிப்ரேஷன். போன வருஷமும் அசோக் நகர்ல இருக்கிற இதே ஸ்பாட்ல இருந்தா நாங்க பிள்ளையார் வாங்கிட்டு போனோம். ரொம்ப திருப்தியா இருந்தது. ஸோ இந்த தடவையும் தேடி அதே கடைக்கு போலான்னு பார்த்தா அண்ட் எனக்கு எப்பவுமே மண்ணில் செஞ்ச பிள்ளையார்னா கொஞ்சம் கூட அதுல கலர் பெயிண்டே அடிக்காம, அந்த பாலிஷ் எதுவும் பண்ணாம, கண்ணு கூட வைக்காம, அந்த முழுக்க முழுக்க மண்ணில் செஞ்ச பிள்ளையார்னா ஐ ஃபீல் லைக் அதுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட சைல்ட்ஹுட்ல கையில செஞ்ச பிள்ளையார் கூட கிடைக்கும். சில ஃபிளாஸ் அதுல இருந்தாலும் அதுவே அதுல அழகா இருக்கும். பட் இப்போ அச்சுதான் கிடைக்குது. பட் இதுலயும் எதுவுமே பண்ணாம அப்படியே கியூட்டா வாங்கி சந்தோஷமா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். Welcome, welcome, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Happy Vinayaka Chaturthi! Actually, நான் போன வருஷமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். விநாயக சதுர்த்தி இஸ் ஒன் ஆஃப் மை ஆர் ப்ராபப்ளி மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபெஸ்டிவல். குழந்தையிலேருந்து எனக்கு இந்த பண்டிகையை பற்றி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார் போய் வாங்குறது, டெக்கரேட் பண்ணுறது, பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை, சுண்டல் அதை விட ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் இதெல்லாமே தாண்டி விநாயக சதுர்த்தி எனக்கு ஸ்பெஷல் தான் இருக்கிறதுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், எங்கள் அம்மா வீடு பக்கத்துலேயே ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் கட்டும்போது எங்கள் தாத்தா தான் அது ரொம்ப இழுத்து போட்டு செஞ்சார், எங்கள் அம்மாவோட அப்பா. ஸோ அதனால அந்த கோயிலோட காம்பவுண்ட்லேயே அவரோட பேர் ஃபஸ்ட்டு போட்டு அந்த காலத்துலேயே அவர் ஐ திங்க் 14,000 15,000 டொனேட் பண்ணியிருந்தார். திஸ் இஸ் வென் ஐம் டாக்கிங் அபவுட் லைக் 1960s சம்திங் லைக் தட். ஸோ அப்போ அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்கிறதுனால அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே எங்கள் தாத்தாவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விநாயக சதுர்த்திக்கும் முதல் மரியாதை எங்கள் தாத்தாக்கு தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கும் when I go to that temple it feels very 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 close to me because எனக்கு அது என் தாத்தா பாட்டி கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் பிகாஸ் அந்த கோயில் மரியாதை எங்கள் குடும்பத்துக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமாலாம் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தையா இருக்கும்போது. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களால வர முடியுமாங்கிறது ஒரு டவுட். ஸோ என் லைஃப்பில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எங்கள் அப்பா இல்லாமல் நான் கொண்டாடியிருக்கேன். தீபாவளிக்கு கூட எங்கள் அப்பா வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். எங்கள் பர்த்டேக்கு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் வருஷம் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் மாமாவும் சரி தவறாமல் வர ஒரு பண்டிகைனா விநாயக சதுர்த்தி. ஸோ இமேஜின் ஹவு அமேசிங் தட் வில் பி. பிகாஸ் என் லைஃப்பில் நான் வந்து இப்போது எத்தனை பர்த்டேஸ் எங்கள் அப்பாவோட கொண்டாடியிருப்பேன், எத்தனை தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்திலாம் எங்கள் அப்பாவோட கொண்டாடியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா விநாயக சதுர்த்தியுமே எங்கள் அப்பாவோட கொண்டாடியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் விநாயக சதுர்த்தி இஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல். பட் திஸ் டைம் விநாயக சதுர்த்தி இஸ் வெரி யூனிக் ஃபார் மீ பிகாஸ் கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் ராகவும் இருக்கிற இந்த ஃப்ளாட்டில் நாங்கள் எப்போவுமே ஒரு தனி பிள்ளையார் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி மறுநாள் வந்து அவருக்கு மறுபடியும் பூஜை பண்ணி அவர் வந்து வழி அனுப்பி வைப்போம். பட் இந்த வருஷம் we are unable to do it. அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னங்கிறது இந்த விலாகோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் திஸ் டைம் இந்த ஃப்ளாட்டுக்குன்னு ஒரு தனி பிள்ளையார் வாங்கலை. அஃப்கோர்ஸ் எங்கள் மாமியார் ஃப்ளாட்டுக்காக ஒரு தனி பிள்ளையார் வாங்கினோம். அண்ட் அது வாங்கினதே ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ க்யூட் பிகாஸ் போன வருஷம் நாங்கள் ஒரு கடைக்கு போய் பிள்ளையார் வாங்கினோம். இந்த வருஷம் அங்கே தான் போகணும்னு எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் டைம் வி வர் வெரி ஹாப்பி. அவங்க எடுத்து கொடுத்த விதம் ஒரு மாதிரி ரொம்ப அக்கறையாக கொடுத்தாங்கன்ட்டு. பட் அவங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்போஸ் இந்த விலாக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஆக்சுவலி அந்த அசோக் நகர் மெயின் ரோடில் இருப்பாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸோ டச்ட் பிகாஸ் எந்த ஒரு விஷயமுமே சரி லைக் யூனோ
ஒரு அக்கறையோடு யாராவது உங்களுக்கு பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அந்த பிள்ளையார் எடுத்து கொடுக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்ட்டு. அந்த வேர்டே எனக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு 10,000 கொழக்கட்டை சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நோட்டோடு ஆரம்பித்த இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஐ எம் ஷியோர் இஸ் கோயிங் டு பி அட்டஹாசம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எழுந்த உடனே நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் போய் குளிக்கணும். the time is 4:15, 4:15 மணி ஆகுது. that's the best part about festivals, you know. ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்துக்கிறத பற்றி ஐ ஹாவ் ஜீரோ கம்ப்ளைண்ட். ஜென்ரலாகவே சீக்கிரமாக எழுந்துக்கிறதுல ஐ ஹாவ் ஜீரோ கம்ப்ளைண்ட் பிகாஸ் ஐ லவ் த உலகம் ஏர்லி இந்த மார்னிங். சப்போஸ் நீங்கள் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிற பர்சன் இல்லைன்னா மேபி ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்துக்கும் போது நிஜமாகவே இந்த ஃபாரஸ்ட்டில் போய் நேச்சர் சவுண்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல, கேட்குது. ஐயோ, லைட்டாக பேர்ட்ஸ் எல்லாம் கத்தும், லைக் திடீர்னு ஒரு வண்டி போகிற ஒரு சத்தம் வரும், ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு 5 minutes உட்காந்து ரசிச்சுட்டு தான் நான் கண்ணே முழிப்பேன். இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு கெட்டிங் ரெடியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்க போகுது. இன்றைக்கி ஃபுல் டே நான் உங்கள் கூட என்னெல்லாம் நடக்குதுன்னு ஷேர் பண்ண போகிறேன் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி an interesting day. பட் எஸ், ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் ஹாப்பி விநாயக சதுர்த்தி, வெல்கம் டு மை விநாயக சதுர்த்தி vlog. ஹாய். So this is the saree I've decided to wear for Vinayaka Chaturthi. பட்டு புடவை இல்லைங்க, பிகாஸ் I need it to be very easy to carry today. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு புடவை கட்டுறேன். தமிழும் சரஸ்வதி முப்பெல்லாம் இந்த மாதிரி புடவை டெய்லி கட்டிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அண்ட் I've also worn my jewelry பிகாஸ் இதெல்லாம் தான் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் டைம் எடுக்கும்ட்டு. ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக ஒரு பேர்ல் செட் மாதிரி. எனக்கு இந்த செயின் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி மேட்சிங் இயரிங்ஸும் என்கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறது தான் நான் நிஜமாவே சொல்கிற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அன்றைக்கி போட்டுக்கணும்னு தோணும். பெருசு பெருசெல்லாம் எதுவும் போட்டுக்கணும் தோணவே தோணாது. இப்போது ஐம் ஆக்சுவலி கோயிங் டு டூ அ ஸ்மால் லிட்டில் குட்டி பூஜை இன் மை பூஜை ரூம் பிகாஸ் பண்டிகை எதுவுமா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக பூ போட்டு எனக்குன்னு என் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் லைக் யூனோ எனக்கு மனசுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் we're gonna go to my in-laws house. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பூஜையை முடிச்சுட்டு I thought I'll get ready. So yeah, I'll show you that. எங்கே போயிருந்தேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி விட்டு ஷூட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு தடவை திரும்ப கேமராவை பார்க்கும்போது ஹாய் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு vlog-ஐ கண்டினியூஸாக தான் பார்ப்பீங்கிறது அப்பப்போ மறந்து போச்சு. ஸோ இப்போ ஐம் கோயிங் டு கெட் ரெடி அண்ட் ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் நான் பெரிய மேக்கப்பே பண்ண போகிறது இல்லைங்க. இந்த பாட்டை வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு சும்மா லைட்டாக மேக்கப் போட்டுருந்துருக்கலாம். இருந்தாலும் ஐ நோ தட் லாஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ போடும்போதே few of you commented saying no but we miss get ready with me, and by the way a lot of you liked the Krishna Jayanti get ready with me. ஸோ இன்றைக்கோ பிள்ளையார் கெட் ரெடி வித் மீ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி எங்கள் மாமனார் நான் போகிற டைம்குள்ளே டெக்கரேட் பண்ணியிருந்தாருன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், இல்லை பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவர் ரெடி பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நோ கேரண்டீஸ் பிகாஸ் இந்த விநாயக சதுர்த்தி டுக் மீ மை செல்ஃப் பை சர்ப்ரைஸ் பிகாஸ் எனக்கு வந்து இன்னும் 2 நாளில் பர்த்டே. கரெக்டா? எனக்கு இல்லை, இன்னும் 4 நாளில் பர்த்டே. ஸோ அந்த ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இயர் தட் ஐ ஃபீல் every day has been feeling a little bit like my birthday, that I forgot that it's going to be my birthday. என்னோட ஸ்டார் பர்த்டே வேறு திடீர்னு ஒரு நாள் எனக்கு சர்ப்ரைஸாக தெரிய வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அதனால் ஐ திங்க் யூனோ இந்த பர்த்டே வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சுங்கிறது மறந்து போச்சு. எனிவேஸ் இது வந்து நான் விளக்கேற்ற போது வெறும் நெத்தியாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு குங்குமம் வச்சேன். பட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்களேன். ஜென்ரலாக குங்குமம் வந்து இப்படி எனக்கு வந்ததே கிடையாது. ஏதோ சாந்து போட்ட அந்த ஸ்டிக் இருக்கும்ல அதை வச்சு மெஷர் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் kungumam. I'm going to wipe that off and then let's start getting ready. Actually நான் சொன்ன மாதிரி பெரிய மேக்கப் லுக்லாம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்ன பிளான் தெரியுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி விளக்கேற்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கில்ட் இருந்துச்சு. தட் யூனோ ஓ மை காட், நான் வந்துட்டு பிள்ளையார் வைக்கலை, இந்த சுவாமி ரூமில் வந்து பூஜை பண்ணலை அப்படின்லாம் ஒரு சின்ன கில்ட், வெரி ஸ்மால் கில்ட். பட் மை ஹஸ்பண்ட் ஹேட் அதர் பிளான்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஹீ கம்ஸ் ஃபர்ஸ்ட் and you know I know that I'm a God loving person, not a God fearing person. I feel like if you are true to yourself and if you are good within yourself and to other people, apana God will just love you, so you have nothing to fear with God.
ஸோ அதனால பூஜை பண்ணலைன்னா சுவாமி கண்ணை குத்திடுவாங்க அப்படின்லாம் இல்லை. ஐ ஃபீல் லைக் ஏமாற்றணும், போய் சொன்னோம், ஏதாவது தப்பான விஷயம் பண்ணோன்னா அப்போ தான் காட் வில் கைண்ட் ஆஃப் லைக் நாட் பி ஹாப்பி வித் அஸ். ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐ வாஸ் லைக் ஓகே விளக்கேற்றணும், அந்த பேசிக்காக நான் பண்ணுற விஷயம் பண்ணணுன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு விநாயகர் இருக்கார். அவர் தான் எங்கள் பூஜை ரூம்லேயே சென்டராக இருப்பார். ஸோ தட்ஸ் மோர் தென் 30-40 இயர்ஸ் ஓல்டு. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது, அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது. அங்கே நான் பூ வைக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். காம்போடு வர பூவை அப்படியே உள்ளே சொருகிட்டோன்னா அது விழவே விழாது. இது வரைக்கும் அந்த படத்துலேருந்து ஐ மீன் அந்த ஒரு விநாயகர்லேருந்து விழுந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றுறேன். ஐ விஷ் ஐ காட் தட் ஆன் கேமரா. பட் ஒரு பூ விழுந்தது. அண்ட் ஐ லவ் தீஸ் சென்டிமெண்ட்ஸ். லைக் பூ விழுந்தால் சுவாமி வந்து நமக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, லைக் தேர் அக்ரீயிங் வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ அது விழுந்ததும் எனக்கு டக்குன்னு அப்படி இருந்துச்சு. பட் ஐ வாஸ் லைக் ஓ மை காட் இஸ் ஹாப்பி வித் விநாயகர் சதுர்த்தி ஐ பிளான். ஸோ ஒரு செம்ம ஹாப்பினஸோடு ஐம் கோனா ஸ்டார்ட் கெட்டிங் ரெடி. ஐம் ஜஸ்ட் கோனா ஃபில் மை ஐப்ரோஸ் யூஸிங் கேயா செத்தோட ஐப்ரோ பேலட். So eyebrows are done. அடுத்ததா we're going to move on to blush. So blushes, oh my god, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் கூட ஆக்சுவலி அது believe me was just a filler video. லைக் அது வந்து ஒரு பெரிய கான்செப்டாவோ அதை பற்றி நான் யோசிச்சு பண்ணேன், அதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருந்தது, உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. அன்றைக்கி எனக்கு வேறு எந்த வீடியோ பண்ணுறதுக்கோ தெம்பே இல்லை, அதனால இதை எடுத்து பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. பட் அன்றைக்கி இருந்த அந்த ஃபீவர், அந்த ஒரு மோடில் வந்துட்டு வேறு எந்த வீடியோவும் என்னால் உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னு நான் பண்ணேன். பட் அது அத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்டட். பட் க்ரீம் blushes வீடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்க. I'll try to do that soon. ஸோ என்னோட ஃபேவரட் blush நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ மோர் அபவுட் மை ஃபேவரட் blushes ப்ளீஸ் செக் அவுட் தட் வீடியோ. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் blush. ஆக்சுவலி அன்றைக்கி நான் இந்த blush போடும்போது சுத்தமாக தெரியவே இல்லை. பட் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சுதா, லைக் blush போடுறதுக்கு முன்னாடி ஒரு லுக் இருக்கும், போட்டதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஆரஞ்ச் color varum, but more than that there's that gold shimmer that gives you like a beautiful glow, like a lovely or madri or goddess glow. I really like it. So in the blush than na epovume enoda day to day pouch liye carry பண்ணுவேன். But I also use the same thing as my eyeshadow. Blush is done. I'm going to put on my lipstick and adukapprama we will move on. Eyeliner போட்டுக்கணும், பொட்டு போட்டுக்கணும், உச்சி பொட்டு வச்சுக்கணும், திருஷ்டி பொட்டு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிற லிப்ஸ்டிக், ஓகே இந்த ரெண்டு ஷேடை மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே இந்த காம்பினேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டேனோ. ரெண்டு லிப்ஸ்டிக்குமே இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் W. W is not a cosmetic brand, it's actually a clothing brand which have started their line of cosmetics and it's amazing. அதில் லிப்ஸ்டிக்ஸ் are amazing. ஸோ 01 Daydream அப்படின்ற இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் லைக் பட்டர், பிலீவ் மீ. இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது இட்ஸ் லைக் அப்ளைங் லிப் பாம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இட்ஸ் a lipstick, look at the color. So Daydreamக்கு மேலே I'm going to mix it up with shade number 11 Nude It. இந்த Nude It is a great topper shade for me. இது வந்து I'm just going to like கொஞ்சமாக reduce the amount of lipstick. Whenever you're trying to mix or layer lipsticks, please remember to remove a little bit, like just dab it either on a tissue paper or on your hand or something. Dab பண்ணிட்டு next layer add பண்ணுங்க. இல்லைனா before you know it your lipstick will be too thick but you would have achieved the color you want. கலரை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை dab பண்ணணும்னு இருந்ததுன்னா மனசு கஷ்டமாகும். ஸோ அதுக்கு முன்னாடியே dab பண்ணிடுங்க. That's it. Beautiful nude colorல. I love this combination, the Daydream and Nude It. 01 and 11 shades. இப்படி நீங்கள் ஒரு ஃபிங்கரை போட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா the chances of your lipstick sticking to your teeth is very, 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 very less. So that's another tip.
இப்போ my makeup is done. I'm just going to put on eyeliner, pottu, uchi pottu, and then I'll come meet you. This is my final look. So I think in the seasonல இந்த ponytail and இந்த மாதிரி பூ வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மல்லிப்பூ ஃப்ரெஷ் மல்லிப்பூ மை மாமியார் கேவ் மீ, அதை வச்சாச்சு. திஸ் இஸ் அ பொட்டு. நான் ஆக்சுவலி இதை விட குட்டி பொட்டு வைக்கட்டுமான்னு கேட்டேன், பட் ராகவ் ஹிம்செல்ஃப் செட் இல்லை இது நல்லா இருக்குன்ட்டு. தென் there was no argument and yes, I'm all ready to go கலந்துஃபை இந்த பூஜை and ராகவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். But this is Raghav. Cute veshti, kurta, and Raghav. We're ready. Come home, bulky stomach, Ganapati. Oh Lord, the son of Shiva Parvati, riding on a rat, belting a serpent, having the face of an elephant. Come home, bulky stomach, Ganapati. Ganapati, Ganapati. ஸோ இப்போ நாங்கள் பாடின பாட்டு வந்து ராகவோட ஃபேமிலியில் ஆக்சுவலி ஒரு க்யூட்டான சென்டிமெண்ட். ராகவ் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாட்டு கிளாஸ் போனாராம். அப்போது அவங்க டீச்சர் வந்து இந்த பாட்டு ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க, கம் ஹோம் பல்கி ஸ்டமக் கணபதின்ட்டு. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பின் லைக் அ க்யூட் ட்ரெடிஷன் டு சிங் தட் சின்ஸ் ஹி வாஸ் அ லிட்டில் பேபி. பிள்ளையாரை பார்த்து ஒவ்வொரு விநாயக சதுர்த்தியோ. அண்ட் இட்ஸ் ஸோ adorable that my மாமியார் and மாமனார் continue to follow such traditions and I have happily joined the bandwagon. And எனக்கும் நேற்று தான் இந்த பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க and somehow singing it together with the family is so nice. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப 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 பிடிச்சது and I'm glad that கரெக்டாக we recorded that and I was able to share it with you as well. Of course ஸ்லோகம் சொல்கிறது, மந்திரம் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருந்தாலும் at the end of the day celebration is about joy and happiness and this song brings exactly that to my family. Hi, so change பண்ணியிருக்கேன் because இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் and then I'm going to do something I'm so excited about. So அதுக்கு வந்து சாரி போட்டுட்டு இருந்தா it'll be very beautiful but I won't be very comfortable. So அதனால I've changed into a salwar. This is actually a sari that we converted into a salwar. It's something my mother-in-law does so frequently and I decided to give it a try. So I'm really liking it and I'm still matching with Raghav. So இப்போ வீட்டை போட்டுட்டு we're going to leave and then we'll see how the day goes. And what a pleasant surprise. நாங்கள் கிளம்பலான்னு கீழே இறங்கி வரும்போது எங்கள் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே பிரமாதமாக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே இருந்த பூஜையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அபிஷேகம்லாம் பார்த்து we had a great time. ப்ரீவியஸ் நைட் எப்படி விநாயக சதுர்த்தி நைட் வைப்பு ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வைப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு தான் காலையில் பிள்ளையார் வாங்குவாங்க. ஸோ ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டெம்பிள் தாங்க சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் லைஃப்பில் அப்போது நம்ம பிரச்சனைன்னு நினச்ச பல விஷயங்களை எனக்கு தீர்த்து வச்ச என்னோட க்யூட் ஸ்வீட் ஹார்ட் பிள்ளையார். எங்கள் தாத்தா கட்டின ஒரு குட்டி க்யூட்டான கோவில். இந்த அபிஷேகம் பார்க்கலைன்னா விநாயக சதுர்த்திக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்காது.
shout out to all the auto annas around the city. ஆயுத பூஜையாக இருக்கட்டும், விநாயக சதுர்த்தியாக இருக்கட்டும், அவங்க செலிப்ரேஷனில் கலக்கிடுவாங்க. அண்ட் இந்த விநாயக சதுர்த்தி அதுவும் ராகவும் நானும் பண்ண ஸ்பெஷலான ஒரு விஷயம், காடை பார்த்துட்டு கோட்டை போய் பார்த்தது தான். Black coffee for Nakshu. If in case Durai watches this video, he'll be proud of me. Our filter coffee kudichu tempt pannalum I'm brown sugar. But I'm having black coffee with no sugar. ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டோம், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலன்னு ஒரு குவிக் காஃபி பிரேக்குக்கு அப்புறம் we reached Phoenix Mall. அங்கே தான் நாங்கள் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதியோட லேட்டஸ்ட் ரிலீஸ் படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். படம் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற பிள்ளையாரை பார்த்துட்டு நல்ல ஃபுல் கட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக. இன்சிடென்ட்லி எங்கள் மாமனார் பிள்ளையாருக்கும் சரி எங்கள் அப்பா பிள்ளையாருக்கும் சரி ஒரே கொடை தாங்க இருந்தது. ஹாப்பி விநாயக சதுர்த்தி. ஹாய். So the final celebration of Vinayaka Chaturthi is watching Raghav's students என்ன சொல்கிறது our kids from Theatre Karan. அவங்க வந்து இங்கே சென்னை ஆர்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவலா, ஐம் நாட் வெரி ஷியோர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ராங், பட் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் they are going to be performing and 4 of them are performing. One person has directed the play, another person has co-written and is starring in the play, and 2 more kids are acting in the play. And like we are always the happiest to come watch them and cheer for them. அதனால் இப்போ வந்து மேடை அப்படின்னு சொல்லி ஒரு வென்யூக்கு வந்திருக்கோம் அந்த பிளேயை பார்க்கறதுக்காக. And I've changed into like a comfortable pair of jeans and a top because இங்கே வந்து sometimes கீழே உட்கார வேண்டிய வரும், இல்லைனா மேலே உட்காரணும், சப்பனங்கால் போடணும்னு தோணும். So I just want to be really comfortable and I've changed out of my get-up. And இப்போ இந்த play பார்க்க போகிறோம். Raghav is just parking the car and he's going to join me. And after this beautiful experience of watching 3 amazing plays, especially this enga pasanga panna play, Abhishek, Divakar, Namrata, written and directed by GK, it was a treat to watch and we had a great time. And அதோட எங்க விநாயக சதுர்த்தி came to a beautiful end. பசங்களோட போய் டின்னர் சாப்பிட்டோம் and அவ்வளோதான், we decided to go to bed. And thank you so much. vlog நிறைய பேர் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்க. I hope I fulfilled your expectations, but I had a wonderful விநாயக சதுர்த்தி and hope you did too. Love you all. Bye.